அவர்களை பேச அழைக்கிறேன். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக சாம்பாவர்களுக்கும் புது திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடன் பணிபுரிந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோட குருநாதர் சுந்தரபாண்டியன் டைரக்டர் எஸ்.ஆர். பிரபாகரன். நான் இப்போ இந்த படம் 45 படமாக என்னென்ன இன்னைக்கு சரியா தெரியல. இருந்தாலும் நான் எந்த ஊருக்கு போனாலும் இல்லை எந்த வெளிநாடு போனாலும் என்னை முதல்ல சொல்கிறது நீங்கள் சுந்தரபாண்டியனில் நடித்த போது தான் என்னை அடையாளப்படுத்துவாங்க. ஸோ சுந்தரபாண்டியன் அந்த படத்தில் நடித்ததுனால தான் இன்னும் இந்த நடிகை நான் இருக்கேன்றதை நான் நம்புகிறேன். இதுக்கு எப்போவுமே நன்றி கடனாக இருப்பேன் சார். பொன்ராம் அண்ணன் எங்கள் ஊர் உசிலம்பட்டி, அவர் சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு வருத்தப்பட வழிபசனம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ எத்தனை படங்கள் பண்ணாலும் என்னை இன்னமும் ஒரு நடிகனா மக்கள் சொல்லி என்னை வாழ்த்துற படங்கள் சுந்தரபாண்டியன், வருத்தப்படாத வழிபசங்கம், ஜிகர் தண்டா, தர்மதுரை. நிறைய சொல்லுவாங்க, நான் நடித்த ஹீரோவாக நடித்த படங்களுக்கு சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படங்களை இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னமும் என்னை நான் நடிகனா சொல்கிற எனக்கு தெரியல, நடிகனா என்னை கனெக்ட் பண்ணுறாங்க. பொன்ராமனுக்கு என்னுடைய நன்றி. பேரரசு அண்ணன், அவருக்கு நீங்கள் ஒரு வாட்டி கைத்தட்டணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் எந்த படம் ஆனாலும் யார் வந்தாலும் அவர் மதிச்சு கூப்பிட்டா வந்து அந்த படத்துக்காக பேசி சப்போர்ட் பண்ணிட்டு போகிறது அது உயர்ந்த உள்ளம். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இயக்குநர்களுக்காக ஒரு மிகப்பெரிய தூண்களில் அவர் ஒரு மிகப்பெரிய தூண். இந்த இயக்குனருக்கும் ஒரு இயக்குனர் கார்டு வாங்கி கொடுக்கும் போது அவர்கிட்ட தான் போனோம். அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. முன்ன பின்ன இருந்தால் கூட எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவருக்கும் என்னுடைய நன்றி. மதியழகன் அண்ணன், கல்லன் படத்தில் நான் அவர் படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். அந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைகளை சந்திச்ச போது கூட அதனால பணம் வருமா வராதான்னு கூட ஒரு டவுட் இருக்கும் போது இல்லை நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி தைரியமா தில்லா பண்ணாரு. அவருக்கு ஒரு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு. அதாவது மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், கல்வியாளர். நார்த் இந்தியாவில் நிறைய அவர் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவருடைய கனவு சினிமா எடுக்கிறது. அவர் கனவு சினிமா, நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்கணுன்றது. அவர் வந்து வாழ்த்துறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. அண்ட் எங்கள் அண்ணன் கூட பிறக்காத அண்ணன் ஏஎல் உதயா, அவர் தான் இந்த படத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு, சவுந்தர் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. 1.5 வருஷமா எடுத்து கொடுத்தாச்சு. கடைசியில் என்னோட போர்ஷன் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக யாரை வச்சு பண்ணலான்னு சொல்லும்போது சவுந்தர் சொன்னே ஓகே சொன்னார். அந்த மனசுக்கும் என்னுடைய நன்றி என்ன. லவ் யூ. அண்ட் உங்களுடைய முன்னிலையில நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் அதை பேசிதான் ஆகணும். இந்த மேடையை விட்டா கிடைக்காது. ஒரு 2 பேரை நான் மேடையில கூப்பிடுறேன். இயக்குனரோட சகோதரி அவங்களும் இயக்குனரோட தோழி திருவேணி. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. கொஞ்சம் மேடைக்கு சீக்கிரம் வாங்க. எங்க இருந்தாலும் மேடைக்கு சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க, விழுந்துடாம வாங்க. இவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. சத்தியம். இந்த மனுஷன் இவர் இருக்காருல்ல, ஒண்ணுமே இருக்காது. எனக்கு ஒரு 10 பேர் கூட்டு வா, எனக்கு ஒரு இது கொண்டு வா, அதை கொண்டு வான்னு ஆர்டர் பண்ணுவாரு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போகும்போது அவங்க பேர் கூட எனக்கு இன்னும் தெரியாது. அக்கா தான் நான் கூப்பிட்டு இருக்கேன். வாங்க அக்கா, முன்னாடி வாங்க, 2 பேரும் வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருக்கேன். நன்றி. இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் இன்னைக்கு முழுமை அடைஞ்சிருக்காது. என்ன தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல, ஜெயவேல். சோ அக்கா, அதனால ஒரு படத்துக்கு எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். டைம் இல்லை. நான் படத்தை பத்தி பேசுறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதிகாரம் அன்பா இருந்தாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அடக்குமுறையா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதிகாரம் நல்ல வார்த்தையா இல்ல கெட்ட வார்த்தையா? அதிகாரத்தால நல்லது நடந்தா அது நல்ல வார்த்தை, அதிகாரத்தால கெட்டது நடந்தா அது கெட்ட வார்த்தை, கெட்ட விஷயம். இங்க இந்த உலகத்துல 2 பேர் தான் இருக்கான். ஒண்ணு இருக்கிறவன், ஒண்ணு இல்லாதவன். கொடுக்கிறவன், கேட்கிறவன். இந்த 2 பேர் தான். தெளிவா சொன்னா பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன்.
பதவியில் இருக்கிறவன் பதவியில் இல்லாதவன், ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கான், ஒருத்தன் இல்ல இல்லைன்னு கத்திட்டே இருக்கான். இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிகாரமும் அடக்குமுறையும் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லல, 100% சொல்லல. நல்லவங்களும் இருக்காங்க, ஆனா நல்லவங்களை தாண்டி போற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க. சமுதாயத்துல அதிகாரமும் அடக்குமுறையும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ற அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு காவல்துறை அதிகாரியை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அரசியல்வாதியையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற காவல்துறையை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியும் நீங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லி உங்க தாழ்மையா கேட்டுக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பிக் பாஸ் மற்றும் நடிகர் அர்ணவ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நேரத்தை கருதி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சார். வணக்கம். எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்துருவீங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பர். அதான் எனக்கு ஜெயவேல் சார் கிட்ட ஒரு டவுட் ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த சாங் இருக்குல்ல சார், அதில் கியூஆர் கோடு வச்சுருந்தீங்க, அது ஸ்கேன் பண்ணால் என்ன வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் கூகுள் பே, ஃபோன்பே இல்லைன்னா நான் ஹோட்டலில் சாப்பிடும் போதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவேன். பட் இதில் என்ன சார் இருக்கும்? சரி, புது முயற்சி, நல்லா இருக்குது. படம் பார்த்துட்டு அப்புறமா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். ராம் அப்துல்லா ஆண்டனி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜெயவேல் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார். ஜெயவேல் சார் வந்து ஒரு டைரக்டர், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு லக்கு, அதை வந்து ஜெயவேல் சார், அது அவருக்கே தெரியாது. நான் சொல்கிறேன் விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட் ஷூட்டு 3 மணிக்கு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நிறையா மிஸ்டு கால், ஏகப்பட்ட மிஸ்டு கால். ஏன்னா அது ஒரு 7 கால் வந்திருக்கு, என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் கால் பண்ணேன். ஹைதராபாத்லேருந்து கால் பண்ணேன். சார் இது மாதிரி ஒரு படம் இருக்குது, என் பையன் தான் பண்ணுறான், அதில் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால். அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்துச்சு, அது வந்து அனிஷன் ஒரு ப்ரொடியூசர் சார், அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டருக்காக கூப்பிட்றாங்க. இது ரெண்டுமே 2 நாளில் நடந்த ஒரு விஷயம். சடனாக வந்துட்டு டிக்கெட் போனோம், நீங்கள் நேராக வாங்க சார் இருந்தாங்க. ஹைதராபாத் போனாங்க. நான் லைஃப்பில் ஹைதராபாத் போனதே கிடையாது, மற்ற இடத்துக்கும் போயிருக்கேன், ஹைதராபாத் போனதே இல்லை. அவங்களுக்கு தமிழ் தெரியல, எனக்கு இங்கிலீஷ்னால் தெரியும். ஆனால் இங்கிலீஷில் அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னாங்க, நான் இந்த ஃபோட்டோ தான் நான் ஃபஸ்ட்டு நான் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து சாரோட போஸ்ட்டில் சார் இந்த மாதிரி ஒரு கேமியோ ரோல் இருக்குது, இந்த ராம் அப்துல்லா அப்படிங்கும் போது என்ன ராம் அப்துல்லா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் ஷார்ட்டாக வந்து ரா அப்படின்னு சொல்லிட்டேன். சார் படம் பேர் வந்து ரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சேன். இந்த ஃபோட்டோ இந்த கெட்டப்பாக காமிச்சதுக்கப்புறம் தான் என்ன அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஓகே பண்ணாங்க. ஸோ அதனால் டைரக்டர் சாருக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு பெரிய ஒரு லக்கு. அது போக கேமராமேன் சார் வந்து லைட்னிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணார். பார்த்து பார்த்து அப்படியே ரசித்து பண்ணார். யாரும் அந்த மூஞ்சி சுழிக்கவே இல்லை. அது நான் ஒரு 4-5 சீன் பண்ணாலும் அழகாக நிதானமாக அவசரமே இல்லாமல் ரொம்ப பொறுமையாக பண்ணார். அதனால் கேமராமேன் சார் வாழ்த்துக்கள். இங்கே கூடி இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் அப்புறம் ப்ரொடியூசர் சார் நான் இன்றைக்கி தான் அவங்க முதல்ல பார்க்குறேன். உங்கள் முகத்திலே வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்குது. அதனால் நீங்கள் நினச்சதை விட இந்த படம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக அமையும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் மீடியா இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து வேற ஒரு சோர்ஸ்லேருந்து நீங்கள் இதுக்கு வந்திருக்கீங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு முதல் முயற்சியாக இருந்தாலும் நாங்கள் யாரும் உங்களை கைவிட மாட்டோம். ஏன்னா நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு வாழ்க்கை. அதனால் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். எல்லோரும் 31ஆம் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் கிடைக்கும். அதே மாதிரி பசங்க 3 பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். தம்பிங்களா வாழ்த்துக்கள். சரி, நேரம் காலாவாசம் முடிகிற வேலை நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.